எப்போ என்னோட ஓடி வர சம்மந்தம்னு சொல்லு, கூட்டிட்டு போய் தாலியை கட்டுறேன். ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். என்னடா சொன்ன? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஐயா வீட்டு பொண்ணை பார்த்து ஓடி வந்துருன்னு சொல்லுவேன். நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை நீ சரியா புரிஞ்சுட்டு இருந்தா உன் அம்மாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல வச்சு நீ என்ன பார்த்திருப்ப. ஆனா உன்னோட அழுக்கு மனசுல என்னை பத்தி அசிங்கமான எண்ணம் இருந்திருக்கு. அதனாலதான் ஓடி வந்துருங்கிற தரங்கிட்ட வார்த்தையை சொல்லிருக்கேன். ரமா, தகுதியுள்ள ஒருத்தன் தகுதியான ஒரு பொண்ணை காதலிக்கிறது தப்பா? அவன் காதல் வெளிப்படுத்துறது தப்பா? எந்த ஒரு விஷயத்துக்கும் வரமுறை இருக்கு. தராதரம், கலாச்சாரம், நாகரிகம் இது எதுவுமே தெரியாத உன்ன மாதிரி பசங்களை திருத்தணும்னு நினைக்கிற பொண்ணு நான். அதனாலதான் நீ இவ்வளவு தூரம் கேட்டு இன்னும் நின்னு பேசிட்டு இருக்க. அப்பா இல்லாத உனக்கு அந்த தெய்வமா பார்த்த அப்பாவாவும் அம்மாவாவும் உன் மேல பாசத்தை கொட்டி வளர்க்கிற அம்மாவை கொடுத்திருக்க. உன் அம்மா உன் மேல எவ்வளவு ஆசைகளையும் கனவுகளையும் வச்சிருக்காங்க. அந்த நல்ல மனசை புரிஞ்சுக்காம ஒரு வேலை கிடைச்ச உடனே என் கூட ஓடி வந்துரு, உன்னை காலமெல்லாம் வச்சு கஞ்சி ஊத்துவேன்னு ஒரு கேவலமான முடிவெடுத்திருக்க. உனக்கு இருக்கிற விளையாட்டு திறமைய வச்சு ஒரு நல்ல வேலை வாங்கிடலாங்கிறது உங்க அம்மாவோட லட்சியம். நீ உணர்ச்சி வசப்பட்டு காதல் கன்றாவின்னு திசை மாறி போயிடக்கூடாதுன்னு உங்க அம்மா கேட்டுக்கிட்டதுனாலதான் உன்னை கபடி விளையாட்டுல வந்து நான் உற்சாகப்படுத்தினேன். அதனாலதான் உங்க அம்மா நினைச்ச உத்தியோகம் உனக்கு கிடைச்சிருக்கு. உங்க அம்மாவை நினைச்சு பெருமைப்படுறதை விட்டுட்டு காதலாம் கல்யாணமா? இனிமே என் முகத்திலே முழிக்காத. இவ்வளவு கோவப்படுறான்னா உண்மையில இவளுக்கு என் மேல காதல் இல்லையா? இல்லைன்னா இவ்வளவு நாளும் நான் நினைக்கும் போது என் கண் முன்னாடி தோணுனதுக்கு என்ன அர்த்தம்? வாழ்க்கையில இன்னும் பல படிகள் நான் முன்னேறணும்னு நினைக்கிறான். அதான் அவ காதலை மறைக்கிறான். ரமா, நான் முன்னேறி உன்னோட காதலை ஜெயிப்பேன். ஜெயிப்பேன் ரமா, கண்டிப்பா ஜெயிப்பேன். ஐயா, ஐயா, ஹே வள்ளி, என்ன திடீர்னு இந்த பக்கம்? சரி உள்ள வா. ஐயா இருக்காங்களா? அப்பா உள்ளதான் இருக்காரு, வா வா. அப்பா வா. அடடே வாமா வா, தைரிய லட்சுமி வா, இப்படி உட்காரு. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கங்கய்யா. நல்லா வணக்கம்மா. எங்க உட்காருமா. வணக்கம் மேடம். ஆமா, என்ன திடீர்னு வந்திருக்க? என்ன விசேஷம்? என்ன பார்க்க வந்தியா? ரமாவை பார்க்க வந்தியா இல்ல கலெக்டர் அம்மாவை பார்க்க வந்தியா? ஐயா, நான் உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன். என்னையா பார்க்க வந்த? என்ன விஷயம் சொல்லுமா. ஐயா சொல்லுமா. நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன், மறக்க மாட்டீங்களே? நல்லா கேட்டம்மா. நீ ஏதாவது கேட்ட ஐயா மறுப்பாரா? நான் தான் என்ன வேணாலும் கேளுன்னு அன்னைக்கே சொன்னேனம்மா. நீ தான் நேரம் வரும்போது கேட்கறேன்னு சொன்ன. ஐயா, அதுக்கு இப்போ நேரம் வந்துருச்சுங்கய்யா. கேளுமா. எதுவா இருந்தாலும் தைரியமா கேளு வள்ளி. உனக்கு எதுக்கு தயக்கம்? நீ எங்க வீட்டு பொண்ணுமா. கேளுமா. உங்க தங்கச்சி பையன் ஜெயச்சந்திரனை நான் மனசார விரும்புறேன். நீங்க தான் எங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கணும். என்னம்மா அது? ஜெயச்சந்திரனுக்கு ரமாவுக்கும் நிச்சயதார்த்தமே நடந்து போச்சு. இப்போ போய் உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைங்கன்ற.
இது சம்பந்தமா நானே உங்ககிட்ட பேசணும்னு தான் நினைச்சேன். தேவையில்லாம உங்களை குழப்ப வேணான்னு விட்டுட்டேன். என்னம்மா சொல்ற? அப்படின்னா அந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும்பா, ஆனா நீங்க பதட்டப்படுற மாதிரி எதுவும் கிடையாது. பதட்டப்படாம எப்படிமா இருக்க முடியும்? வள்ளி மாமாவை விரும்புறதுக்கு குலசேகரன் மாமா தான் காரணம். வள்ளியோட அப்பாவும் குலசேகரன் மாமாவும் நண்பர்கள். ஜெயச்சந்திரன் மாமாக்கு வள்ளியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வள்ளியோட அப்பாக்கு குலசேகரன் மாமா வாக்கு கொடுத்திருக்காரு. ஏதோ ஒரு திட்டத்தோட தான் அதுக்கப்புறம் ரமாவை நிச்சயம் பண்ண மாமா ஒத்துட்டு இருந்திருக்காரு. வள்ளியோட அப்பா ஜெயச்சந்திரன் மாமாவை காட்டி இவர்தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைன்னு சொல்லி பழக விட்டுருக்காங்க. இவ்வளவு மாமா கிட்ட தனக்கு வரப்போற வருங்கால கணவர்னு நினைச்சு சகஜமா பழகியிருக்கா. மாமாவும் திருவிழால உங்களை காப்பாத்தின பொண்ணுன்னு நன்றி கடனோட அன்பா பழகியிருக்காரு. இத வள்ளி தவறா புரிஞ்சுக்கிட்டு மனசுக்குள்ள ஆசைய வளர்த்துக்கிட்டாப்பா. அப்பா, இன்னொரு முக்கியமான விஷயம். போதா குறைக்கு இளவஞ்சி அண்ணி வேற வள்ளி வீட்டுக்கு போய் மாமா கொடுத்ததா ஒரு புடவைய பரிசா கொடுத்திருக்காங்க. இவ மனசுக்குள்ள ஆசை வளர இது எல்லாம் காரணமா இருந்திருக்குப்பா. இதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும்? என்னோட ஆபீஸ்க்கு வள்ளி வந்தப்ப அவளோட புக்ல இருந்து மாமாவோட போட்டோ விழுந்தது. அது திருப்பி பார்த்தப்ப அதுல இருந்த வாசகம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துருச்சுப்பா. இவ மாமாவை மனசார விரும்புறான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது சம்பந்தமா மாமா கிட்ட கேட்டப்பதான் எனக்கு முழு விவரமும் தெரிஞ்சது. மாமாவும் அதிர்ச்சி ஆயிட்டாருப்பா. அப்புறம் மாமாக்கு தைரியம் சொல்லி இவகிட்ட நேரடியா நடந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டு புரிய வைக்க சொன்னேன். மாமாவும் எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டாரு. ஆனாலும் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து நிக்கிறா. ஏன்னு புரியலப்பா. குலசேகர கூட இருந்தே இப்படி எல்லாம் துரோகம் பண்ணிருக்கா. நன்றி கேட்டவம்மா. அதுக்கு பாவம் இந்த அப்பாவி பொண்ணு பலியாயிட்டா. சரி, குலசேகரன் தான் அப்படின்னா இவன் அப்பனுக்கு அறிவில்லை. அவன் பேச்சை கேட்டு சொந்த பொண்ணுக்கே கெடுதல் நினைச்சிருக்கான். சரவணை ஏற்கனவே முந்தி ஒரு தடவை இதை பத்தி என்கிட்ட சொன்னாம்மா. குலசேகரனை கூப்பிட்டு விசாரிச்சப்போ எங்க அவன் தந்திரம் வெளிப்பட்டுமோன்னு ராமாவை நிச்சயம் பண்ணி நல்லவனாயிருக்கான். அம்மா வள்ளி, நடந்த சம்பவத்துக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேம்மா. வள்ளி, என்னை காப்பாத்தினத்துக்காக நீ என்ன கேட்டாலும் தருவேன்னு சொன்ன. அதுக்காக நிச்சயம் பண்ண நிச்சயத்தை மாற்ற முடியுமா? என் தங்கச்சியும் ஜெயச்சந்திரனும் ஒருபோதும் இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்கம்மா. அவங்கள மீறி உனக்கு ஜெயச்சந்திரனை கல்யாணம் பண்ணி வச்சா நான் அவங்களுக்கு செஞ்ச துரோகம் ஆயிடுமா? ஆமா வள்ளி, நாங்களே உனக்கு நல்ல வரனா பார்த்து ஊரே மெச்சரா மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நீ இப்படி கேட்டதுல உன் மேல எங்களுக்கு கோவமே இல்ல. நீ படிச்ச பொண்ணு, புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். இத பாரு, இதெல்லாம் மறந்துட்டு எப்பவும் போல கலகலப்பா இருக்கணும், சரியா? கண்ணை தொடச்சுக்க. ஐயா, நான் போறேங்க ஐயா. இந்த பாருமா வள்ளி, எப்பவும் போறேன்னு சொல்லக்கூடாது, போயிட்டு வர்றேன்னு சொல்லணும். வள்ளி, நானும் வரேன், வா.
வள்ளி, மனசுக்குள்ள எதையும் வச்சுக்காத. ஜெயச்சந்திரன் மாமா எங்க குடும்ப சந்தோஷத்துக்காக நிறைய இழந்திருக்காரு. மாமாவை கஷ்டப்படுத்தி பாக்குற தைரியம் எங்க குடும்பத்துல யாருக்குமே இல்ல. நடந்த சம்பவத்துக்காக உன்னை விட உனக்காக நாங்க எல்லாருமே வருத்தப்படுறோம். இது பாரு, இதுக்கு பிறகாவது நீ சகஜ நிலைக்கு வந்துடணும். நான் வரேன். என்னய்யா கான்ஸ்டபிள் மாரியப்பா? ஏய், என்னடா முத்துக்கருப்பா, சௌக்கியமா இருக்கியா? ஏய், என்ன கொழுப்பா? மரியாதை குறையுது. கள்ளச்சாராயம் காய்ச்சறவனுக்கும் புறம்போக்கு நிலத்தை பட்டா போட்டு விற்கிற புறம்போக்குக்கும் என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? உனக்கு வாய் ரொம்ப நீளுது. உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். இப்போ வந்த விஷயத்த சொல்லு. உன்னை கைது பண்ண வந்திருக்கேன். கைது பண்ண வந்திருக்கியா? சரி, மற்றவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? அவங்களையும் கூட்டிட்டு வா. அப்பதானே என் பேரு பேப்பர்லயும் நான் டிவிலையும் வருவேன். மத்தவங்கன்னா யார சொல்ற? அதான் ஐஜி, எஸ்பி, இன்ஸ்பெக்டரை சொல்றேன். உன் மூஞ்சிக்கு ஐஜி ரேஞ்சு கேக்குதா? ஒழுங்கு மரியாதை வண்டி எடு. நீ கேட்ட ஐஜி, எஸ்பி எல்லாம் உனக்கு விருந்து வைக்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ வா, உள்ள வந்து விருது சாப்பிடலாம். வாடா, வண்டி ஏற, வாடா. யோ, என்னையா போலீஸ் நீ? ஒரு ஜீப்பு கூட எடுக்காம வந்திருக்க. என் இமேஜுக்கு சைக்கிள்ல போனா இந்த ஊர்ல ஒரு பையன் என்ன மதிக்க மாட்டாயா? நான் வேணும்னா வாடகை காசு தரேன். போய் ஒரு ஜீப் எடுத்துட்டு வா. ரொம்ப ஓவரா பேசுற. கலெக்டர் அவனை அடிச்சு சொன்னாங்க. அதை செய்ய வச்சிடாத, வண்டி அடியா. யோ, ஒரு விலங்கையாவது மாட்டியா? உன் மூச்சுக்கு விலங்கு இருக்குதா? போறம்போக்கு போட்டனா? யோ யோ யோ, அடிச்சு கிடிச்சு போடுறாதியா. எல்லாரும் வேடிக்கை பாக்குறானுவ. என்கிட்ட சாராயம் வாங்கி குடிச்சவனுங்க, கூலி வாங்குறவனுங்க எல்லாரும் வேடிக்கை பாக்குறானுங்கய்யா. என் தொழில் பாதிக்கும்யா. உன்னை வேணா நான் ஸ்பெஷலா கவனிக்கிறேன். நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் செய்யா. நீ இன்னும் சரிப்பட மாட்ட. உன்னை பின்னி எடுத்ததே சரியா வரும். யோ, வண்டி அடியா. என்னையா? எடியா வண்டியா. யோ, எடுக்கிற விடியா. யோ, வாயா. தொந்தரவு பண்ணு. வண்டி எடு. யோ, இரியா. ஓ, வண்டி எடு. யோ, எடியா வண்டியா. யோ, கத்தாதையா. எடியா. என்னது? இரு. ஏன் தள்ளுற? ஓட்டு வண்டிய. ஓட்டியா வண்டிய. ஓட்டுற இரியா. ஓட்டு ஓட்டு. ஓ. எல்லாம் என் நேரம்யா. என் நேரம். வள்ளி, வள்ளி, இரு வள்ளி. ஏன் இப்படி பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? என்ன விஷயம் சொல்லு. என்ன வள்ளி இப்படி வெடுக்குன்னு பேசுற? நியாயமா பார்த்தா நான் தான் அவன் மேல கோவப்படணும். போதுரமா, ஐயா குடும்பம், கர்ணன் பரம்பரை இப்படி எல்லாம் பேர் மட்டும்தான். நடைமுறையில அதுக்கு எதிரா தானே இருக்கு. வள்ளி, உன் கோவம் நியாயமா இருந்தா நானே உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்டிருப்பேன். நீ ஜெயச்சந்திரன் மாமாவை லவ் பண்ணிருக்க.
அவர் என் மாமான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட எல்லாம் கேட்டிருக்கணும். நீ நேரா போய் ஐயா கிட்ட கேட்டிருக்க கூடாது. ஐயா ஐயாங்கறியே, அந்த ஐயா உயிரையும் நான் தானே காப்பாத்தினேன். அந்த நன்றி கடனுக்காக ஜெயச்சந்திர மாமாவை விட்டு கொடுக்க கூடாதா? அதை விட்டுட்டு ஒட்டுமொத்த உங்க குடும்பமும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. வள்ளி, நீதான் ஐயாவை காப்பாத்தின. அதை யாராலையும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அதுக்காக நீ விட்டு கொடுக்க சொல்றது ஏன் மாமாவ? அதுவும் எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நிச்சயமான பிறகும் அவரை விட்டு கொடுக்க சொல்ற. அது என்னால முடியாது. அதுக்கு பதிலா ஐயாவை காப்பாத்தினதுக்காக என் உயிரை வேணாலும் கேளு, நான் தரேன். என் மாமா விட்டு கொடுக்க சொன்னா எப்படி வள்ளி? ஏன் முடியாது? நீதானே கல்யாண பொண்ணு, நீ நினைச்சா ஏன் முடியாது? உனக்கு பெருந்தன்மை இல்ல, அதான் பிடிவாதம் பிடிக்கிற. அர்த்தமே இல்லாம பிடிவாதம் பிடிக்கிறது நீதான், நான் இல்ல. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஐயாவை நீ காப்பாத்தினதுக்கு மாமா உனக்கு செஞ்ச உதவிய நீ காதல்ல எடுத்துக்கிட்டு பேசுறது முட்டாள்தனம், பைத்தியக்காரத்தனம் தான் நான் சொல்லுவேன். உண்மையிலேயே உன்ன மாதிரி என் மாமா உன்னை லவ் பண்ணிருந்தாருன்னா நான் சந்தோஷமா விட்டு கொடுத்திருப்பேன். நீ சொன்னத என் மாமா கிட்ட சொன்னா அவர் வருத்தப்படுவாரு. நீ நினைக்கிற மாதிரி அவர் சராசரி மாமா கிடையாது. அவரோட அப்பாவே எங்க குடும்பத்தை எதிர்த்தப்போ அவர் எங்களுக்கு ஆறுதலா இருந்திருக்காரு. மாமாவுக்கு ஐயா மேல உயிர், எங்க 3 அக்கா தங்கச்சிங்க மேலயும் அவருக்கு அளவில்லாத பாசம். எங்களுக்கு ஒண்ணுனா அவரால தாங்கிக்க முடியாது. இனிமேலாவது நீ கேட்டது தப்புன்னு புரிஞ்சுக்கோ. இப்ப கூட உன் மேல எனக்கும் சரி, அக்காக்கும் சரி, ஐயாக்கும் சரி கோவம் இல்ல வள்ளி. நான் வரேன். போ போறமா. நீ உன் மாமனை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற. நீ நல்லாவே இருக்க மாட்ட. என் பாவம் உன்னை சும்மா விடாது. நான் செத்து போறேன். என் சாவுக்கு காரணம் நீதானே உன் பேரை எழுதி வச்சுட்டு சாகுற. நான் செத்து போறேன். ஏய், என்ன முட்டாள்தனமா நடந்துக்கற? நானா முட்டாள்தனமா நடந்துக்கறேன்? ஆமா, நீ முட்டாள்தனமா தான் நடந்துக்கற. நான் என்னைக்காவது உன்னை விரும்புறேன்னு சொன்னேனா? உன் அப்பன் பேச்ச கேட்டுக்கிட்டு நீயே கற்பனை வளர்த்துக்கிட்ட. உங்க அப்பனுக்கு தான் அறிவில்ல. நீ படிச்ச பொண்ணு, உனக்கு புத்தி எங்க போச்சு? நீ பண்ண முட்டாள்தனமான காரியத்துக்கு நான் எப்படி பொறுப்பாக்க முடியும் சொல்லு? ஏதோ உன் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி ரமாவுக்கு சாபம் கொடுக்கற. நீங்க எனக்கு வேணும்னுதான் நான் அவளை திட்டுறேன். நீங்களும் என்ன புரிஞ்சுக்கல. இவ்ளோ சொல்லி உனக்கு ஏறல இல்ல? நீ சாகிறதே மேல். இதுதான் உங்க முடிவா? ஆமா. என் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்ப எல்லாரும் என்ன போன்னு விரட்டுறீங்களா? எனக்கு ஒரு முடிவு இப்பவே தெரிஞ்சாகணும். அத சொல்லியாச்சுல, போ. போறேன். நீங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கீங்கன்னு பாக்குறேன். என் வயித்தெரிச்சல் சும்மாவே விடாது. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க.